கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றுமே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தலைப்பு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. இந்த தலைப்பில் ஆண்டவரே அப்போஸ்தலர் நடவடிக்கை 16 அதிகாரம் 9 இருந்து 14 வசனத்தை கொண்டு ஆவியானவர் அடிமை மறுத்து பேசுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அங்கே ராத்திரியில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை சுவிசேஷ வாசலை திறந்து அங்கே ராத்திரியில் பவுலுக்கு தரிசனம் உண்டாயிற்று. நீர் மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டார். அப்படி ஒரு சுவிசேஷ தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்தீர்கள். அந்த தரிசனத்தை அவங்க கண்டபோது அவளுக்கு சுவிசேஷத்தை அறிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். அந்த தரிசனத்தை கண்டபோது அவளுக்கு சுவிசேஷத்தை அறிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். நாங்கள் நிச்சயித்து கொண்டு உன்னை மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயத்தனம் பண்ணி துரோவியில் கப்பல் ஏறி சாமுத்திரைக்கே தீவுக்கு 6 நாளில் ஏயாப்போலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பவுலுக்கு கர்த்தர் தரிசனத்தில் இடைப்பட்டிருக்கிறார் என்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. மத்தேயு 18 இதோ உலகத்தின் முடிவெறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் உலகம் உறுதி போய் சர்வ சசிகளையும் சுவிசேஷ அறியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் சர்வ சசிகள். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் சுவிசேஷ தரிசனத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு சுவிசேஷ தரிசனம் நீ உலகம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையினால் உலகமும் உங்களுக்கு தரிசனம் பெற்றவங்க உண்டு, கிருபை பெற்றவங்க உண்டு. தரிசனம் பெற்ற கிருபை அந்த தரிசனத்தை நிற்பாங்க, கிருபை பெற்ற கிருபை நிற்பாங்க. இது ஒரு ஊழியத்தின் நிறைவேற காரியம். எங்களுக்கு ஆண்டு அதே சமயத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னுக்கு எந்த ஆண்டு தரிசனத்தை இடைப்பட்டார். இங்கே ஒரு சபை ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்து அப்போ அவங்க வெக்கேட் பண்ணி போகும்போது ஆவியார் சொன்னார், இங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும். என்னை ஆவியானவர் சொப்பனத்தில் பேசினார். சொப்பனத்தில் மட்டும் இல்லை, தரிசனத்தில் பேசினார், தீர்க்கதரிசனம் பேசினார். அப்போ தான் இந்த ஊழியம் 56 அதிசய பராகாசியில் இந்த உபவாசம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ராத்திரி பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிட்டு. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒரு வந்து நின்று நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டாங்க. அப்படி ஆண்டவர் தரிசனத்தை பேசுகிறார். அந்த தரிசனத்தை அவங்க கண்டபோது அவருக்கு சுவிசேஷ அறிக்கைப்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு ஒரே மக்கெதோனியா புறப்பட்டு போய் பிரயத்தனம் பண்ணி துரோவிலே கப்பல் ஏறி சாமுத்திரை தீவுக்கு மறுநாளில் நேராய் போலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி அங்கிருந்து மக்கெதோனியா தேசத்து நாடு ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வினால் நாங்கள் பட்டணத்து வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இங்கே சுவிசேஷ வாசல் திறந்தவுடனே ஒரு ஆற்றங்கரையிலே கூடி அந்த சகோதரிகளுக்கு முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறாள் என்று வேதம் உரிக்கபா சங்கரபாதி கரபாதியா ஆவியானவர். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களும் ஆகிய தீதியால் என்ன பேர் உள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர்
அவர் இதயத்தை திறந்தார் என்றார். பவுல் சொல்லுக்களை கேட்கும்படி என்னென்றால் தேவன் என்றால் நீதியால் உள்ளத்தை திறந்தார். பவுல் சொல்கிறது சுவிசேஷத்தின் நிமித்தம் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை நீதியால் கேட்கும்படி அவள் இதயத்தை திறந்தார் என்று வைத்து. அப்போ சுவிசேஷம் சொன்னதுனால தான் பவுல் கொடுத்த தரிசனத்தை கொடுத்து ஆவியான அவனுக்கு வெளிப்பட்டபடினால பவுல் ஆற்றங்கரையில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிறார். அதன் மித்தம் தான் நீதியாவுடைய உள்ளம் திறக்கப்பட்டது. அவன் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நிச்சயமாக நீதியாக உள்ளம் திறக்கப்படாது. உலகத்தில் உள்ள எத்தனையோ கோடி சகோதரி இருக்கால் திறக்கப்படாது. அவன் தேவனே பவுலோடு இடப்பட்டு தரிசனத்தை கொடுத்து அவருடைய சுவிசேஷத்தை அறிக்கும்படி தான் ஆண்டவர் அவனை கொண்டு போனார். கொண்டு போன நிமித்தம் அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்போது நீதியாவுடைய உள்ளம் திறக்கப்பட்டது. நீதி இப்போ உலகம் 7 கடத்தில் இருக்காங்க நீதியாட்கள். ஆனால் இந்த நீதியாக உள்ள திறக்கப்பட்டாச்சு. திறக்கப்பட்டவன் அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருக்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று பார்க்குறோம். வருந்தி கேட்டுக்கொண்டாள் எப்படின்னால் அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சுவிசேஷ வாசல் திறந்தவுடனே அவளே மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கேட்டுக்கொள்கிறாள். அவள் மட்டும் இல்லை, அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். வீட்டு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தர் விசுவாசம் எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இதான் சுவிசேஷ வார்த்தை திறக்கிறது. நாம் 7 கண்டத்திலையும் நாம் சுவிசேஷம் சொல்லணும். நாங்களும் பல ஆண்டுகளுக்கு முன்ன பல கிராமங்களில் போய் என்றால் சுவிசேஷத்தை வசனத்தை விதைத்து இருக்கிறோம். அந்த விதைத்த வசனங்கள் 1:30, 1:60, 100 பலன் கொடுத்ததை பார்க்க முடியும். ஒரு வசனத்தை விதைத்த உடனே நாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டாலும் முதலாவது நாம் விதைக்கக்கூடிய விதைகள் 1:30, 100 பலன் கொடுக்கும். அதே போல் பலன் கொடுத்தது. அந்த பலன் தான் இன்று ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவும், அனந்தன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும், கர்த்தருக்கு பசுத்தமாக இருக்கும்படியாகவும் உண்மையாக இருக்கும்படி என்ற ஆவியான நடத்தினார். நாம் வசனத்தை விதைக்கும் பொழுது தான் 1:30, 1:60, 100 பலன் கொடுக்கும். அதற்காகத்தான் தேவன் வந்து என்றால் ராத்திரியிலே பவுனுக்கு உண்டாயிற்று. எதுக்கு? சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. அது என்ன வேணும்? மெக்கத்தனியா தேசத்தான் வந்து நின்று நீர் மெக்கத்தனியாக வந்து உதவி செய்ய வேண்டும் என்று அன்னை வேண்டிக் கொண்டாகின்றது. அப்போ ஆண்டு தூதனை கொண்டு அவளோடு இடைப்பட்டு பேசுகிறார். பேசி மெக்கத்தனியாக வந்து சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அந்த கதவை திறக்கிறார். நாமும் பல வருடங்களாக ஏசப்பா நாமத்தில் ஊழித்து இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கணும். எந்தெந்த ஊழி யார் செய்தாலும் வெளிப்பாடு வேணும். இல்லை சுவிசேஷ ஊழியமா, இல்லை சபை ஊழியமா, இல்லை தீர்க்க ஊழியமா, இல்லை மேய்ப்பர் ஊழியமா, இல்லை அப்போஸ்தலர் ஊழியமா தெரிந்து கொண்டு அந்த ஃபவுண்டேஷன் இருக்கும்போது நமக்கு அதிசயம் இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற 7 கண்டத்திலிருந்து பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் செபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிக்கத்தான் ஒரு காரியம் செய்யார். இங்கே ஒரு தீர்க்க தரிசனம் தான். கொரோனாவுக்கு முன்னாடி உலகம் தொற்று வியாதி வருது. அப்போ ஆவியார் சொன்னார், உலக தொற்று வியாதி வருது. ஏனென்றால் சபைகள் நடக்காது, அலுவல்கள் நடக்காது,
பஸ்ஸு ஓடாது, ட்ரெயின் ஓடாது, ஃப்ளைட் ஓடாது. கூட்டமாக கொஞ்சம் மறித்து இடங்கடா சொன்னார். அதெல்லாம் இங்கே ஒரே தெரியுது, ஒன்று கூட நிறைவேறாமல் இல்லை. அடுத்து என்ன ஆட்சி வரப்போகுதுங்கன்னு ஆவியார் சொல்லிட்டார். 8 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். இது ஆண்டவரோட வார்த்தை. இப்போ மிகாவில் தேவதூதன் வந்திருக்கிறான். இந்த ஊழியக்காரருக்கு உரமாக எத்தனையோ திட்டங்கள் போட்டாங்க, ஒன்றுமே பலிக்கலை. ஏன் நான் பலிக்கலை? காரணம் ஊழியம் செய்யக்கூடாது. ஏன்னா எத்தனையோ திட்டம் போட்டாங்க, பலிக்கலை. ஏன்னா தேவன் இங்கே இருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்குது, தேவ வல்லமை இருக்குது, தேவனுடைய கிருபை இருக்குது. அசுத்தாவிகள் இங்கே வராது, விக்கிர கோயில் ஆவி வராது, பாவத்தி ஆவி வராது. சாவுதாரு 8 நாட்களில் உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. மிகாவேல் தேவதூதன் எதை சொன்னான், ஒரு அற்புதம் இருக்க எதிர்பார்க்குறாங்க. நடக்குமா? நடக்காதான்? நடக்கும். அசுத்தாவி வச்சு வணங்குறவர்களுக்கெல்லாம் ஐயோ, யாரெல்லாம் அசுத்தாவி வச்சு வணங்குறாங்களோ ஐயோ என்று கத்துக்கிறார். விளக்கெல்லாம் அணிந்து போச்ச, அணிந்து போன்னு விளக்க கொளுத்தி வைக்க முடியாது என்பது திட்டமாக இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ செய்வார், இந்தியாவில் என்ன செய்யணும் செய்வார். முக்கியமானவர்களெல்லாம் இப்போது இருக்கிற காலம் ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க, திரும்பி பார்க்க ஓடிட்டாங்க. ஆண்டு சித்தமானால் ஆவியானவர் சொல்கிற காலம் கேட்கணும். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்கு உலகத்துக்கு வருகிறது. நல்ல செய்தி தான், ஆசீர்வாதமான செய்தி தான். அற்புதம். இந்த வருஷம் உங்களுக்கு நான் செய்யக்கூடிய நன்மை எதிர்பாராத நன்மை, ஆசீர்வாதமான நன்மை, அற்புதமான நன்மை, குறைவாக இருக்காது. நிறைய பெரிய கட்டடம் கட்டுவது போல கத்தந்து உளித்து கட்டடம் கட்ட போகிறார். எங்கே கட்டுவார் எந்த தெரியாது உங்களுக்கு. இப்போ கொஞ்ச நாளில் கட்டுவார். ஏன்றால் விலையேறப்பட்ட இயேசு ரத்தங்க பாஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்கான்னு கனவு போட்டு பார்க்குறீங்களா? உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாம் இந்த தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா எத்தனை முள் இருக்கலாம். ஊழியக்காரருக்கு வரவங்க முள்ளை வச்சாங்க, அந்த முள்ளெல்லாம் நான் பிடிங்க எடுத்துட்டேன். எல்லா விற்கிறது 7 கணக்கு விற்கிறதே வச்சு கட்டுனாங்க, அதையும் உடச்சி எடுத்துட்டேன். இப்போ என் மாநிலத்தில் உள்ள ஆத்மாக்களை முதலாக நிரப்புவார், வட மாநிலத்தில் நிரப்புவார். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இயேசு நீக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ரட்சிப்பை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், தந்துகிறார். எந்த வியாதி யாரோட சரீரத்தில் இருக்கோ அந்த வியாதியெல்லாம் கடந்து போகிறது. ஒரு மகளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை, 3 மாதத்துக்குள் நீ கர்ப்பம் தரிப்பார், குழந்தை பிறக்கும், உன் கணவரும் நீயும் சமாதானமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வீட்டில் சொந்தத்துக்குள்ளே ஒரு திருமணம் செய்வேன்னு இருக்கிறாங்க. இந்த சொந்தத்துக்குள்ளே திருமணம் செய்யாத. அப்படி திருமணம் செய்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. நீ சொந்தத்துக்குள்ளே திருமணம் செய்யாத, வெளியில் திருமணம் செய்ய என்று கற்றுக்கிறார். கூட்டமாக ஜனங்கள் வரும்போது இந்த தேவ மனுஷன் என்ன என்பதை அறிய முடியும். இப்போ அறிய முடியாது. இப்போ கரை இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. ஒரு கரையும் கிடையாது. இது சுத்தமான ஸ்தலம், இது பசுத்தாவியான 24 வாழிய இடம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தேவைப்பட்ட காணிக்கை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.